நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி சைஸ் ஹனி பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஸோ பிளாஸ்டிக் ஹனி பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த பேப்பர்லாம் மறையணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஓல்டு கிளாத்தோ கிஃப்ட் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணி அதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி எம்டி பென் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பெண்ணுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வந்து காட்டன் கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்துக்கு உள்ள வந்து இந்த மாதிரி பெண்ணை இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் அழகாக வந்து கயிறு போட்டு ஸ்ட்ராங்காக வந்து கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆயில் பாட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோசை சுடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து இதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து தோசைக்கல்ல எண்ணெயை தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம டெய்லி வந்து ஆனியன் கட் பண்ணி இல்லை கத்திரிக்காய் ஏதாச்சும் ஒரு காயை கட் பண்ணி நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த டிப்ஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு அந்த பாட்டிலுக்குள்ள அந்த பெண்ணை வந்து போட்டு விட்டு நம்ம அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பூச்சும் வந்து உள்ள போகவே போகாது. கரப்பாம்பூச்சி, பல்லி இந்த மாதிரி எந்த தொல்லையும் இருக்காது. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுலாங்க.